ஹாய்ங்க. இன்னைக்கு வந்து கிராஸ் பீஸ் வந்து எதுக்கெல்லாம் எந்தெந்த மாதிரி ப்ளவுஸுக்கெல்லாம் குடுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ கிராஸ் பீஸ் வந்து எப்பயுமே வந்து எதுக்காக குடுக்குறோம்னா, கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ்க்காகவும், நீட் ஃபினிஷிங்காகவும் நம்ம குடுக்குறோம். அது வந்து நீங்க வந்து அ சிந்தெடிக்லயோ, இல்ல ஷிஃபான்லயோ கொஞ்சம் இந்த மாதிரி ரொம்ப சில்க் மெட்டீரியல் இருக்கு பார்த்தீங்களா? வழவழன்னு இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி மெட்டீரியலுக்கு நீங்க கண்டிப்பா வந்து கிராஸ் பீஸ் வந்து குடுத்து நம்ம ஃபினிஷிங் குடுக்கணும். அப்படி குடுக்கும்போது அது வந்து ஸ்டிஃப்னஸாவும், நமக்கு நீட் ஃபினிஷிங்காவும் இருக்கும். காட்டன்ல நம்ம கிராஸ் பீஸ் குடுக்கலான்னா குடுக்கலாம். ஆனா தப்பில்ல. என்னன்னா காட்டன் வந்து ஆல்ரெடி வந்து கொஞ்சம் திக்கா இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்க என்னன்னா, கிராஸ் பீஸ் குடுக்கும்போது உங்களுக்கு 3 லேயர் ஆஃப் கிளாத் இருக்கும். ஸோ அது ஒவ்வொருத்தரோட ரெக்யர்மெண்ட்ட பொறுத்து நம்ம குடுக்குறது. ஆனா வந்து நீங்க காட்டன வந்து கிராஸ் பீஸ் இல்லாம கூட நீங்க வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கலாம். திருப்பும்போது உங்களுக்கு வந்து பல்ஜா வந்துரும். ஸ்டிஃப்னஸோட வந்துரும். இப்போ எக்ஸ்ட்ராவா நீங்க ஒரு கிராஸ் பீஸ் எக்ஸ்ட்ராவா நீங்க குடுக்கும்போது இன்னும் பல்ஜா இருக்கும். அது கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ எப்பயுமே வந்துட்டு கிராஸ் பீஸ வந்து காட்டன் கிளாத்துக்கு குடுக்குறதுக்கு பதிலா நீங்க இந்த மாதிரி ஷிஃபானுக்கோ, சிந்தெடிக்கோ, இந்த சாட்டின் கிளாத்துக்கு இந்த மாதிரி சிந்தெடிக்கோ இல்ல வந்துட்டு ஷிஃபான் மெட்டீரியலுக்கும் நீங்க வந்து கிராஸ் பீஸ் குடுக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீட் ஃபினிஷிங்கா இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.